சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கிஷன் தாஸ், சிவாத்மிகா ராஜசேகர், ஹர்ஷத் கான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாயிருக்கும் ஆரோமலை அப்படிங்கிற படம் தான். சாரங் தியாகு அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் கட் பார்த்தப்போ ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் காமெடி அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியோட வைப்ஸும் ட்ரெய்லர் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியாக மட்டும்தான் இருக்கா, இல்லை அதை தாண்டி என்ன சுவாரஸ்யங்கள் படத்தில் வச்சிருக்காங்க, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிஷன் தாஸ் 90s கிட், அக்மார்க் 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ் சினிமா பார்த்து இந்த மாதிரி காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப்பில் சுற்றுவாங்க. அதே மோடில் தான் கிஷன் தாஸும் இருக்கார். தன்னோட வாழ்க்கையில் எப்படியாவது காதல் நுழைஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவருக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமையே போகுது. இப்படியே தள்ளி தள்ளி போகிறப்போ வளர்ந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்போ அவருக்கு ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியில் வேலை கிடைக்குது. அங்கே இருக்கிற கலாச்சாரம், மேட்ரிமோனி ரிலேட்டடாக அங்கே நடக்கிற இன்னொரு டார்க் சைடு அரசியல் இதெல்லாம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் அவர்ஷனாக ஃபீல் ஆகுது. அதே ஆஃபீஸில் அவரோட சீனியர் மேனேஜராக இருக்காங்க சிவாத்மிகா ராஜசேகர். சிவாத்மிகாவுக்கும் கிஷன் தாஸுக்கும் அங்கங்கே முட்டல் மோதல் ஏற்படுது. அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமும் ஒரு பெரிய சவாலும் முன்வைக்கப்படுது. ஸோ இந்த சவால்னால அவங்களோட ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் எப்படியெல்லாம் மாறுது, அண்ட் கிஷன் தாஸ் விருப்பப்படுற அந்த காதல் அவர் இறுதியாக அடைஞ்சதா இல்லையா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த ஆரோமலை. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனாக கிஷன் தாஸ் அந்த ரோலுக்கு கச்சிதமாக பொருந்துறாரு. ஆரம்பத்தில் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி மாதிரி தான் அவரோட கிராஃப் எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த காட்சிகளோட ஒரு ஸ்பூஃப் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் நமக்கு அமையாதான்னு ரொம்ப தேடி அலையிற ஒரு கேரக்டராக வராரு. அதுக்கு பேரலாக செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மெச்சூர்டான ரோலாக அது மாறுது. அந்த மெச்சூரிட்டியும் சரிவக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. அவரோட டைலாக் டெலிவரி அண்ட் எமோஷனல் காட்சிகளில் அவர் கொடுத்துருக்கிற பங்களிப்பு இதெல்லாமே நோட்டபிளாக தான் இருக்கு. அவருக்கும் நிச்சயமா பாராட்டுகள். இந்த படத்துல ஹீரோவோட ஹீரோயினுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ரோலே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் எழுதப்பட்டிருக்கு. சிவாத்மிகா ராஜசேகர் அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அந்த கேரக்டர் அப்ரோச், அவங்க பேசுகிற டைலாக் டெலிவரி இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. சமீப தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினுக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப யூனிக்காக எழுதப்பட்ட கேரக்டர்னா நிச்சயமா இந்த கேரக்டரை சொல்லலாம். அதுக்கு சிவாத்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த விஷயத்தை ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட காமெடி ஏரியாவை குத்தகை எடுத்திருக்காரு ஹர்ஷத் கான் அண்ட் விடிவி கணேஷ். ஹர்ஷத் கான் இதுல நிறைய ஒன்லைனர்ஸ்ல அட்டகாசமா ஸ்கோர் பண்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டிபிக்கலான காமெடியன் ரோல் தான். பட் இதுல கொண்டு வர அந்த யூனிக்கான ஒன்லைனர்ஸ், டைலாக் டெலிவரி இதெல்லாமே அட்டகாசமா இருக்கு. அவரோட பாடி லாங்குவேஜும் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா போறீங்களா, ரிக்கி பாணி கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒன்லைனர்ஸ் தாண்டி நிறைய ஒன்லைனர்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது. ஹர்ஷத் கானுக்கு இது ஒரு மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு ரோல்ல விடிவி கணேஷ் படத்தை, அதாவது ஸ்டோரியை மூவ் பண்ணுற வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அந்த கேரக்டரை வச்சு தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே ஒரு மெயினான கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த கேரக்டர் ரொம்ப சாலிடாக எழுதப்பட்டிருக்கணும், ஒரு பின்கதை இருக்கணும், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷும் நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் துளசி, ஸ்டில்ஸ், பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. அதில் துளசி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாகவே இருந்தது. அவங்களோட பின்கதையும் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அந்த பின்கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீம்லேருந்து வந்தது அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு ஃபீல் குட் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியா ஆரம்பிக்கிற படம். அதுக்கப்புறம் மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகுது. மேட்ரிமோனி ஆஃபீஸுக்கு இன்னொரு சைட் இருக்கு அப்படிங்கிறதையும் காட்சிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டைரக்டர் சாரங் தியாகு இந்த மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை டீபங்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை, எல்லாருமே நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத ஒரு ஸ்வீட் மெசேஜை ஒரு ஃபீல் குட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் முக்கால்வாசி வெற்றியும் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய யூஎஸ்பியா நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் கேரக்டர்லேருந்து நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் சிறப்பாக எழுதப்பட்ட விதம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் கேரக்டருக்கு எப்படி ஒரு யூனிக்கான வாய்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து அந்த டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே சரியாக பண்ணியிருக்காங்களோ, அது மாதிரி சந்தன பாரதியோட கேரக்டர் அண்ட் ஹீரோவோட அம்மாவான துளசிக்கு எழுதப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி, அதில் வர எமோஷன்ஸ் இதெல்லாமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் லேண்ட் ஆகிருக்கு. காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷன் வைஸும் பர்ஃபெக்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அங்கங்கே நிறையா சீன்ஸில் தமிழ் சினிமா யூஸ்வலாக கடைப்பிடிக்கிற கிளீஷேஷை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மேட்ரிமோனியல் பிளாட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஒரு லவ் மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஃபாதர், ஒரு பொண்ணு கஷ்டப்படுறதுன்னு அந்த சப்ளாட் ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. அதுக்கான பின்கதை, அந்த சப்ளாட்டை மெயினான விஷயத்துக்குள்ளே கொண்ட விதம் இதெல்லாமே ஸ்க்ரீன் பிளேல சிறப்பாகவே கிளிக் ஆகிருக்கு.
படம் எங்கேஜிங்காக போடுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே, இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், இந்த சப்ளாட்ஸும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபர் கௌதம் ராஜேந்திரன் ஒரு கலர்ஃபுல்லான வைப்ரண்ட் விஷுவல்ஸை படத்துக்கு கொடுத்திருக்காரு. ஒரு யூத்ஃபுல்லான டிராமாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரவீன் ஆண்டனியோட பேசிங் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படமே கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு. பட் பேசிங் எங்கேயுமே ஸ்லோவாகாம ஒரு நீட்டான மொமெண்டமை படம் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள். படத்தோட இன்னொரு ஸ்ட்ராங் பில்லர் சித்து குமாரோட மியூசிக் தான். அவரோட மெலடி சாங்ஸ் அப்படின்னாலே எனக்கு முன்னாடியே அவரோட மெலடி சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்துலையும் கிளிக் ஆகிருக்கிறது நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். மெலடி சாங்ஸை தாண்டி எமோஷனல் காட்சிகளுக்கு தேவையான அந்த ட்ரிகர்ஸையும் அங்கங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கொண்டு வந்திருக்காரு. அதுவுமே சிறப்பாக கிளிக் ஆகிருக்கு. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி, ஒரு ஃபீல் குட் படத்துக்கு தேவையான உழைப்பை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் 15 நிமிடங்கள் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு ஸ்பூஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதை ஸ்பூஃப் தான் நீங்கள் கன்வே பண்ண வரீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஹீரோ கேரக்டரோட இம்மெச்சூரிட்டியை காட்டுறது தான் அந்த காட்சிகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதை இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் அந்த 15 மினிட்ஸை தாண்டிட்டு அதுக்கப்புறம் படம் எடுக்கிற அந்த ட்ராக், அந்த போகிற அந்த வழி அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. அந்த முதல் 15 மினிட்ஸ் தான் ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அங்கங்கே வர சில ரொமான்டிக் காட்சிகள் படம் எதிர்க்கிற அந்த கிளீஷேவான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காட்சிகளே கிளீஷேவாக தான் எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக வசனங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட் இருந்திருக்கலாம் ரொமான்டிக் கான்வர்சேஷன்ஸில். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். முக்கியமாக சிம்புவோட நரேட்டிவ், அதாவது வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு தான். பட் ஸ்டில் அந்த ஒரே டைலாக்ஸை திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலில் அந்த வாய்ஸ் ஓவரும் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதில் இருக்கிற அந்த ஹெவியான விடிவி ஃபீல், அதாவது வினை தாண்டி வருவாய ஃபீலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஹீரோயின் எடுக்கிற முடிவுக்கு இன்னும் சாலிடான காரணங்கள் இருந்திருக்கலாம். அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒன்றா இருந்தாலுமே அந்த முடிவுக்கு அவங்க எப்படி அரைவானாங்க அப்படிங்கிறதுக்கு வலுவான காரணங்கள் இல்லை. அதை வசனங்களாக கூட சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதனாலே அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஃபீலில் இருக்குது. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டைனர் தான். படம் பேசுகிற விஷயத்தை தெளிவாகவே பேசியிருக்காரு டைரக்டர். அதுவும் அந்த மேட்ரிமோனியோட இன்னொரு சைடை காட்டின விதமும் ரொம்ப சரியாகவே இருக்குது. அதுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த படத்தை ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபீல் குட் படங்கள் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் தேட்டருக்கே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஒரு குட் வாட்சாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.